வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர்ஸ் புஷ்கர் காயத்ரி இவங்க கடைசியாக எடுத்த படம் விக்ரம் வேதா. தமிழில் விக்ரம் வேதா எடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஹிந்தியில் போயிட்டு அந்த விக்ரம் வேதா படத்தை ரீமேக் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கடுத்து இப்போ வரைக்குமே அவங்க எந்த ஒரு படமும் டைரக்ட் பண்ணாமல் தான் வந்து இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தயாரிப்பில் சுழல் சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து அவங்க என்ன படம் பண்ண போகிறாங்க, எப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து அவங்களே ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த வருஷம் வந்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் படம் வந்து அடுத்த வருஷமே ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பெருசாக எதையும் ரிவீல் பண்ண முடியாது. பட் அடுத்த படத்தோடைய ஜானர் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அன்எக்ஸ்பெக்டட் ஜானராக இருக்கும். வழக்கமாக நீங்கள் பார்க்குற எந்த ஒரு ஜானர்லையும் அந்த படம் இருக்காது, வித்தியாசமான ஒரு ஜானராக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன ஜானரில் படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வியுமே அவங்க கிட்ட வந்து கேட்கப்படுது. நீங்கள் வந்து ஏகே கிட்ட ஒரு கதை சொன்னதா ஒரு டைமில் ஒரு நியூஸ் வந்துச்சு, அது உண்மையா, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த நியூஸை வந்து கம்ப்ளீட்டாக மறுக்கவும் இல்லை. இது சுத்த பொய்னும் சொல்லலை, உண்மையினும் சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகே கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி அந்த ஆசை எங்களுக்குமே இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்க ஏகே கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கலாம். இப்போ கிடையாது, அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃபியூச்சரில் ஏகேவுடைய லைனப்ஸில் புஷ்கர் காயத்ரி வந்தாங்கன்னா செமையாக தான் இருக்கும். பட் வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத இப்போதைக்கு எதுவுமே கிளியராக சொல்லிட முடியாது. ஏன்னா அடுத்து AK64 யார் பண்ணுறா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஏகே வச்சு டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற நியூஸும் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஆனால் இது எல்லாமே இப்போதைக்கு ரூமராக தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும், இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ AK64க்கான அப்டேட் வந்து குட் பேட் அக்லியோடைய ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவுமே உடனே வந்துடும்லாம் சொல்ல முடியாது. மேபி ஒரு மே மந்த்துக்கு அப்புறமா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள்கான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாரு, சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னு. இந்த வாரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டிக்கெட் புக்கிங்ஸுமே வந்து படம் ரிலீஸ்க்கு 10 நாளைக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ இந்த மந்த் எண்டிலே வந்து டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு ஸ்பெஷல் பெய்ட் ப்ரீமியர் ஷோஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸை வந்து நம்ம எப்பயோ சொல்லியாச்சு. அதுவுமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னும் ஆனால் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகலை, இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா மந்த் எண்டில் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போவே வந்து பெய்ட் ப்ரீமியருக்கான புக்கிங்ஸும் ஓப்பன் பண்ணுவாங்களா, இல்லை படம் ரிலீஸ்க்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டியும் சீக்கிரமே தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் ரீ ரிலீஸ்க்கு வந்து தயாராகிட்டு இருக்கு. பராசக்தி ஹீரோவான சிவகார்த்திகேயன் அவர் நடித்த ரஜினி முருகன் படமும், பராசக்தி வில்லனான ஜெயம் ரவி நடித்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, இந்த 2 படங்களுமே வர மார்ச் 14ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரீ ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதே மார்ச் 14ஆம் தேதி கார்த்தி நடித்த 1000ல் ஒருவன் அந்த படம் தெலுங்கில் வந்து அங்கே ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தளபதி விஜய் நடித்த சச்சின் படமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தியேட்டர்ஸில் ரீ ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக இப்போ இந்த சச்சின் படத்தோடைய ரீ ரிலீஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்லி படம் வந்து ரீ ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு கலெக்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சச்சின் படம் ரிலீஸ் ஆகி 20 இயர்ஸ் ஆக போகுது இந்த ஏப்ரல் வந்துச்சுன்னா. ஸோ 20 இயர்ஸ் ஆஃப் சச்சினை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் கலைப்புலி தானு வந்து இப்போ இந்த படத்தை மறுபடியும் தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வராரு. சச்சின் படம் ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 2005 ஏப்ரல் 14ஆம் தேதி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி இப்போ இந்த ரீ ரிலீஸுமே ஆரம்பத்தில் பிளான் பண்ணும்போது ஏப்ரல் 14 கொண்டு வந்துடலாங்கிற பிளான் தான் இருந்தது. பட் ஏப்ரல் 10 ஏகேவுடைய படம் வருது அப்படிங்கிறதுனால அந்த டைமில் சச்சினை ரீ ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்காது, தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி கிளாஷ் வந்து ஃபேன்ஸ்குள்ளே போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட தனுஷுடைய இட்லி கடை படமும் வருது. ஸோ இந்த மாதிரி புது படங்கள் ரிலீஸ் ஆகிற டைமில் ரீ ரிலீஸ் வந்து பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது. எங்கே கேப் இருக்கோ, பெரிய அளவில் படம் ரிலீஸ் ஆகலையோ அந்த வாரம் தான் வந்து இறக்கி விடுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் சச்சின் படத்தை இந்த மாதமே ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னும் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு மார்ச் 14 இல்லைனா மார்ச் 21 இந்த 2 டேட்டில் தான் சச்சின் ரீ ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா மார்ச் 27 பார்த்தீங்கன்னா வீரதீர சூரன் வருது, எம்புரான் வருது, நிச்சயமாக அந்த டேட்டில் வராது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூலி படத்தில் அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. அண்ட் இப்போ அடுத்து ஜெயிலர் 2க்கு ரெடி ஆயிட்டாரு. ஜெயிலர் 2 படத்துக்கான ஷூட்டிங் வந்து நாளிலிருந்து சென்னையில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த சென்னை ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் கிட்ட நடக்க போகுது, 14 to 15 டேஸ் கிட்ட வந்து இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் சூப்பர் ஸ்டார் வந்து கலந்துக்கிறாரு. அவருடைய போர்ஷன்ஸை மட்டுமே தான் வந்து எடுக்க போகிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த செகண்ட் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சு ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் டேரக்டர் நெல்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஜெயிலர் 2 எடுத்து முடிச்சுட்டு கண்டிப்பாக இப்போ தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய டைம் தேவைப்படும் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் 2 வந்து அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் பிளான் பண்ணுவாங்க. ஜெயிலர் 2க்கு அடுத்து ஜூனியர் என்டிஆரை வச்சு நெல்சன் வந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி இருக்காருன்னு ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் அவங்க தான் வந்து அந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க. அவங்க நெல்சனுக்கு வந்து அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் இப்போ கிடச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்டோடைய ரிலீஸ் வந்து 2027 எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த படம் இந்த வருஷமே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ ஏப்ரலுக்குள்ளே மொத்த ஷூட்டிங்கும் முடிச்சிருவாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு தான். அடுத்த வருஷம் தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் தான் மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் படத்துக்கான ஷூட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி விஜய் வந்து ஃபுல் டைம் ஆக்டர் கிடையாது. அதே மாதிரி ஃபுல் டைம் பொலிட்டீஷியனாகவும் அவர் ஆகலை. ஏன்னா இப்போ இந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலையும் ப்ளஸ் படம் இந்த வருஷம் ரிலீஸ் இல்லை, கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் ஸ்லோவாகவே எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க போல. அதனால ஏப்ரலுக்குள்ளே இந்த படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்குமே முடிஞ்சிருமா அப்படிங்கிறது தெரியல. மேபி முடிஞ்சாலும் முடியலாம். ஒருவேளை தள்ளி போகிற மாதிரி இருந்தாலுமே ஒரு 1 or 2 months மே இல்லைனா ஜூனுக்குள்ளே மொத்த ஷூட்டிங்குமே முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக செட்டு போட்டு ஒரு சாங் ஷூட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி ஒரு ரூமரும் வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு இது ரூமராக தான் பார்க்க முடியும். கேமியோ அப்படிங்கிறதே இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எந்த படத்தில் பார்த்தாலும் இந்த படத்தில் இவர் கேமியோ, அந்த படத்தில் அவர் கேமியோ அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் பேக் டு பேக் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் ஜனநாயகன் படத்துக்கும் இதே மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ இருக்குது, செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்ன கேமியோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய டேரக்டர்ஸான அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ் இவங்க 3 பேருமே இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க. 3 பேருமே ரிப்போர்ட்டர்ஸாக ஒரு சீனில் வந்து விஜய் கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நியூஸ் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி உண்மையாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை இவங்க 3 பேர்லாம் கேமியோஸ் எதுவும் பண்ணலை, வேற ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரிமே டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன டிராகன் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்த ஆக்ட்ரஸ் கயாடு லோஹார். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்புறமா நல்ல ஒரு ஃபேம் வந்து கிடச்சிருக்கு. ஃபேன்ஸ்லாம் வந்து உருவாயிருக்காங்க. இந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு அப்புறமா நிறைய இடங்களில் அவங்கள பற்றின போஸ்ட்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ஆக்ட்ரஸ் மமிதா பைஜு கூட கம்பேர் பண்ணுமே நிறைய போஸ்ட் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. என்னங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க, இவங்கள விட அவங்க பெஸ்ட்டு, அவங்கள விட இவங்க பெஸ்ட்டு அப்படிங்கிற கம்பேரிஷன்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயாடு லோஹார், மமிதா பைஜு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க. யாருடைய படம் அப்படின்னு பார்க்கும்போது ரவி தேஜா அடுத்து அனார்கலி அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறாரு. ஸோ அந்த படத்தில் இவங்க 2 பேருமே அவருக்கு ஹீரோயின்ஸாக வந்து ப்ளே பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்திருக்கு. அண்ட் இந்த அனார்கலி படம் வந்து அடுத்த வருஷம் பொங்கலை டார்கெட் பண்ணுறாங்க. பொங்கல் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. தில்ராஜு தான் இந்த படத்துக்கான ப்ரொடியூசர். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.